கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 85ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சங்கீதம் 85:10. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். ஆமென். இன்றைய தியான வசனம் தேவனின் தன்மைகள் மற்றும் அவற்றின் உடன்பட்ட பண்புகளை அழகாக விளக்குகிறது. இது தேவனின் இரட்சிப்பு, அவரது நீதியும் இரக்கமும் ஒருங்கிணைந்து செயல்படுவதை கூறுகிறது. இதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். கிருபை என்றால் இரக்கம், கருணை, அருள் என்று பொருள். கிருபை என்பது தேவனின் அருள். பொதுவாக கிருபை என்பது தகுதி அற்றவர்கள் மீது தேவன் காட்டும் தயவு அல்லது கருணை என்று வரையறுக்கலாம். கிருபை, கிரேஸ், தேவனின் அளவற்ற அன்பும் பரிபூர்ண இரக்கமும் மனிதர் தகுதியற்ற போதிலும் அவர் வழங்குவது. சத்தியம், ட்ரூத். சத்தியம் என்பதற்கான கிரேக்க வார்த்தை அல்லேதேயா ஆகும். இது மறைக்காதது அல்லது எதையும் மறைக்காதது என்று பொருள்படும். சத்தியம் என்பதற்கான எபிரேய வார்த்தை எமேத், அதாவது உறுதி, நிலை மற்றும் காலம் ஆகும். அத்தகைய வரையறை ஒரு நித்தியமான பொருளையும் நம்பியிருக்கக்கூடிய ஒன்றையும் குறிக்கிறது. சத்தியம் என்பது யதார்த்தத்துடன் ஒத்துப்போவது. சத்தியம் என்பது அதன் பொருளோடு பொருந்துவது. சத்தியம் என்பது அதை அப்படியே உள்ளபடி சொல்வது. சத்தியம் தேவனின் உறுதிப்பாடு, நேர்மை மற்றும் மாறாத வசனங்கள். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கிருபையும் சத்தியமும் ஒரே இடத்தில் சந்திக்கிறது என்பது தேவன் தண்டிக்க வேண்டியவரை அவர் திருப்பி தனது கிருபையினால் அவருக்கு இரட்சிப்பை அளிக்கிறார் என்பதை குறிக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் நிறைவேறியது. நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். நீதி என்பது சட்டபூர்வமானது, நியாயமற்ற செயல்கள் இல்லாதது. நியாயமானது, சமமானது, சமநிலை மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றை குறிக்கும். தனி நபர்கள் மற்றும் சமூகத்திற்கு இடையே நியாயமான உறவை உருவாக்குவதே நீதி. சமாதானம் என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு. போர், வன்முறை, மோதல் சூழ்நிலைகளை தவிர்த்து அமைதியை ஏற்படுத்துவதற்கான செயல்முறைகளை குறிக்கும் இந்த வார்த்தை. சமாதானம் என்பதற்கு ஒன்று சேர்த்தல், ஒருமுகப்படுத்துதல், ஒற்றுமையை ஏற்படுத்துதல், நிர்குண பரபிரம்மத்தை தியானம் செய்தல் என்று பல பொருட்கள் உண்டு. சமாதானம் என்பது முழுமையான செறிவு மற்றும் மன கவனம் என்னும் பொருள்படும். இங்கு நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். நீதி, ரைட்டியஸ்னஸ். தேவன் பாவத்தை பொறுத்து கொள்ள முடியாது. அவர் புனிதமும் நீதியும் ஆனவர். சமாதானம், அதாவது பீஸ், தேவனின் நன்மை மனிதர்களுக்குள் ஏற்படுத்தும் அமைதியான உறவு. இங்கு தேவனின் நீதியும் சமாதானமும் ஒரு பொருட்டாக இணைவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே சாத்தியமானது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்காக
தம்மையே ஜீவ பலியாக ஒப்புக்கொடுத்து அவர்களுக்குள் சமாதானத்தையும் கடவுளின் நீதியையும் ஒருங்கிணைத்தார். இன்றைய தியான வசனம் மனித குலத்திற்கு வழங்கப்பட்ட இரட்சிப்பு திட்டத்தை குறிக்கிறது. பாவம் காரணமாக மனிதன் தேவனிடம் இருந்து பிரிந்து இருந்தான். ஆனால் கிருபை அதாவது இரக்கம் மற்றும் சத்தியம் அதாவது நீதியான நெறிமுறைகள் இணைந்து செயல்பட்டதால் இயேசுவின் சிலுவை பலி மூலமாக பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனோடு சமாதானம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவரே கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். அவராலே தான் நாம் இரட்சிப்பை பெறுகிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் மிக தெளிவாக கூறுவதை ரோமருக்கு எழுதின நிருபம் 5 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார் என்றும் பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 89:14 வாசிக்கிறோம். தேவனின் ஆட்சியின் அடித்தளங்கள் நீதியும் நியாயமும் ஆகும். அவர் உண்மையில் நேர்மையானவர், பாவத்தை அனுமதிக்க மாட்டார். அதே சமயம் அவரது கிருபை அதாவது அன்பும் இரக்கமும் அவரை நோக்கி வரும் அனைவரையும் தழுவி கொள்கிறது. இதன் மூலம் கிருபையும் சத்தியமும் ஒன்றாக தேவனின் முன்பாக செல்கின்றன. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமும் ஆகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுவதை ஏசாயா 32:17 வாசிக்கிறோம். தேவனின் நீதியானது உண்மையான சமாதானத்திற்கு காரணமாகிறது. நீதிமான்கள் சமாதானத்தில் வாழ்வார்கள், ஏனெனில் அவர்களுடைய வாழ்க்கை தேவனின் நியாயத்திற்கு கட்டுப்பட்டிருக்கும். தேவன் ஒருவனை நீதிமானாக்கும் பொழுது அவருக்கு ஆழ்ந்த அமைதியையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் தேவனின் நீதியும் கருணையும் ஒரே நேரத்தில் செயல்படுவதை எடுத்து காட்டுகிறது. அவர் தனது கிருபையால் மக்களை இரட்சிக்கிறார், ஆனால் சத்தியத்தையும் நீதியையும் கைவிடவில்லை. இயேசுவின் சிலுவையில் இது நிறைவேறி மனித குலத்திற்கு இரட்சிப்பு வாய்ப்பு கிடைத்தது. இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவனின் கிருபையும் நீதியும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன. இயேசு கிறிஸ்துவின் சிலுவைதான் கிருபை, சத்தியம், நீதி, சமாதானம் அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் இடம். நீதியின் விளைவு உண்மையான சமாதானத்தை கொடுக்கும். தேவனின் இரக்கம் மனம் மாறும் அனைவருக்கும் விரிவாக
கிடைக்கும். ஸோ நீதி இல்லாமல் கிருபை இருக்க முடியாது. இல்லையெனில் அது அநியாயமாகி விடும். கிருபை இல்லாமல் நீதி இருக்க முடியாது. இல்லையெனில் அது தண்டனை மட்டுமே ஆகிவிடும். இவை இரண்டும் இயேசுவின் சிலுவையில் சந்திக்கின்றன. நீதி பிளஸ் கிருபை, தட் இஸ் ஈக்குவல் டு ரட்சிப்பு. கிருபை பிளஸ் சத்தியம் ஈக்குவல் டு நம் வாழ்வில் தேவனுடைய உண்மையான ஆசீர்வாதம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.